இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். உலகம் உருண்டை என்பதை அறிவியல் கண்டுபிடித்தது பின்னாளில் தான். ஆனால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன வள்ளுவன் கோட்டத்துக்கு எதிரே வரிசை கட்டி அமர்ந்திருக்கும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்வருத்தம் பாரார் கண் துஞ்சார், எவ்வர்த்தியாம் சீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், கர்மமே கண்ணாயினார் என்கிற நோக்கோடு பெப்சி தலைவராக, பெப்சி நிரந்தர தலைவராக வந்து இங்கே வீற்றிருக்கிற அண்ணன் செல்வமணி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற வழியிலே தான் விசாரித்து விட்டு வந்தேன். 1 கிலோ இரும்பினுடைய அடக்க விலை 65 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். 1 கிலோ இரும்பினுடைய விலை 65 ரூபாய். அதிலே கொஞ்சம் உழைப்பை செலுத்தினால், அதை கம்பியாக மாற்றினால் 1 கிலோ கம்பியின் விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபாய். அந்த 1 கிலோ இரும்பில் இன்னும் கொஞ்சம் உழைப்பை அதிகமாக நாம் போட்டோம் என்றால், அதை ஒரு சங்கிலியாக உழைப்பை அந்த 1 கிலோ இரும்பிலே நாம் செலுத்தினோம் என்று செலுத்தி கடிகாரத்தில் இருக்கிற முட்களாக அவற்றை நாம் அடித்தோம் என்றால் அதனுடைய விலை லட்சங்களிலே போகின்றது. இருக்கிற இரும்பு 1 கிலோ இரும்பு தான். அதிலே உழைப்பை செலுத்த 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 அதனுடைய மதிப்பு பெருகி கொண்டே போகிறது. உழைப்பிற்கு இணையான ஒன்று இந்த உலகத்திலே இல்லவே இல்லை என்று சொல்லலாம். அப்படி இருக்கிற உழைப்பை நாம் மதிக்கிறோமா? இயல்பாகவே பார்த்தனா உழைப்பாளி என்றால் அவனை ரொம்ப கீழே பார்க்கிற மனோபாவம் தான் நமக்கு இருக்கிறது. உழைப்பாளி என்றால் அவன் பக்கத்தில் சேர்க்கப்படக்கூடாதவன், அவன் ரொம்ப எளிமையானவன், அவனை எதற்கு நாம் புகழ வேண்டும் அல்லது அவனை எதற்கு நாம் மதிக்க வேண்டும் என்கிற மனோபாவம் இருப்பதை நான் பார்க்கிறேன். சகோதரி அல்லாயா அவர்கள் இங்கே நிறைய கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன கதை என்னன்னா, ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள போறப்போ செருப்பை வெளியிலே கழட்டி விட்டு குடையை உள்ளே அழைத்து கொண்டு போய் வச்சானா. அப்போ என்னை மட்டும் வெளியிலே விட்டு போகிறார்களே, குடையை ஏன் உள்ளே கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று அந்த செருப்பு கேட்டதாம். அதற்கு குடை சொன்னதாம், செருப்பே நீ கண்டதை மிதிக்கிறாய், வெயிலிலே உழலுகிறாய், கண்ட எச்சிலை மிதிக்கிறாய், எல்லாவற்றையும் மிதிக்கிறாய். எனவே கீழானவர்களோடு நீ தொடர்பு கொண்டிருப்பதால், உன்னை வெளியிலேயும் குடையாகிய நான் மேலோர்களோடு தொடர்பு கொண்டிருப்பதால் என்னை உள்ளேயும் கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று சொன்னதான். இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை நாம் பார்க்க வேண்டும். உண்மையில் ஒரு மனிதன் சுத்தமாக சுகாதாரமாக வீட்டிற்கு சென்று சேர வேண்டும் என்றால் செருப்பு தான் முக்கியம். அது கண்டதை மிதிக்காமல், நாம் நம்முடைய காலில் படாமல், நமக்கு வெயில் படாமல், நமக்கு முள் குத்தாமல் நம்மை கடத்தி கொண்டு சென்று வீட்டிலே சேர்க்கிற அந்த செருப்பை மதிக்காமல் அது அந்த செயலை செய்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ட்ரைனேஜ் கழுவுறவன்னா கொஞ்சம் வெளியே வச்சு பேசுறது, மந்திரம் ஓதுறவன்னா உள்ள வச்சு பேசுறது என்று அந்த மனோபாவம் இருக்கிறது. அந்த மனோபாவத்திற்கு எதிரான சிந்தனைகள் எழ வேண்டும் என்பதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என் பெருமைக்குரிய இயக்குனர், நான் பணியாற்றியதில் ரொம்ப முக்கியமா பொது உடைமை சிந்தனை அதிகமாக கொண்ட ஒரு இயக்குனர் திரு ஜனநாதன் அவர்கள் தன்னுடைய படத்துல கார்ல் மார்க்ஸுடைய கருத்தை மிக நுட்பமாக கொண்டு வைத்திருப்பார். ஒரு சுவற்றிலே இருந்து நீ உழைப்பை எடுத்து விட்டால் அது வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் தான். ஒரு மேசையில இருந்து நீ உழைப்பை எடுத்து விட்டால் அது வெறும் மரக்கட்டை தான். இந்த மைக்கில இருந்து நீங்கள் உழைப்பை எடுத்து விட்டால் வெறும் இரும்பும் பிளாஸ்டிக்கும் தான். எனவே உழைப்பினால் தான் ஒரு பொருள் உருவாகிறது. இந்த உலகத்தில் எல்லா பொருளும் உழைப்பினால் உருவாகிறது. உழைப்பாளர்களை மிஞ்சி ஒரு முக்கியமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். என்னுடைய பாடல் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தாலும் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு பாடல் தான் கருத்தவனாங்க அனிஜா என்கிற பாடல். நெட்டு குத்தா நிக்குதுப்பா ஷாப்பிங் மால், அதை நிக்க வச்ச கொம்ப எங்க குப்பா ஆளு. சர்றுபுரு காரு இங்க ஓடும் பாரு, அந்த சாலையெல்லாம் போட்டு வச்ச ஆளு யாரு? தாஜ்மஹால் கட்டணத்தை கொத்தனாரு ஷாஜகான் கிட்ட கேட்டா கூட ஒத்துப்பாரு. உதவின்னு கேட்டாக்கா அபார்ட்மெண்ட் ஆளு நைஸா அப்டேட் ஆவாரு, போனை சுவிட்ச் ஆஃப் செய்வாரு. எவனுமே அழைக்காம குப்பம் கோபாலு கூட நிப்பாரு, எடுத்து வேலை பார்ப்பாரு. ஊருக்கு சொந்தக்காரன் ஊருக்கு வெளியே நின்னா, பேருக்கு சன்னக்காரன் ஏதேதோ சட்டம் பண்ணான். ஊருக்கு சொந்தக்காரர்களா இருக்கிற பேட்டைகளில் இருக்கிறவர்களையும் குப்பங்களில் இருக்கிறவர்களையும் நாம் ஊருக்கு வெளியிலே வைத்து விட்டு நாம் இங்கே இந்த சென்னை ஆளுகிற மாதிரி. எனவே உழைப்பாளர்களை மதிக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுவதற்காக இதை நான் சொல்லுகிறேன். உழைப்பாளர்களை மதிக்க வேண்டும் என்பது தமிழனுடைய மரபணிலே இருக்கிறது. காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்மோடு உழைக்கிற ஒரு விலங்குக்கு விழா கொண்டாட வேண்டும் என்று நினைத்த ஒரே இனம் தமிழினம் தான்.
மாட்டு பொங்கல் என்று தன்னோடு வந்து முகத்தடியை தன்னுடைய கழுத்திலே சுமந்து கொண்டு விவசாயம் செய்கிற தன் மாடுகளுக்கு விழா கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய நினைத்தை கொடுத்தவன் தமிழன் தான் என்பதை நாம் பார்த்து கொண்டு வேண்டும். விதைத்துக் கொண்டே இருப்போம். விதைகள் விளைந்தால் மரம், விளையவில்லை என்றால் அது மண்ணுக்கு உரம் என்று சேகுவாரா சொன்னதை போல உழைப்பாளிகளாகிய நாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உழைப்பாளிகளின் ஒட்டுமொத்த குரலாக சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் பாடல் உலகிலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இணையான ஒரு சொல்ல முடியாது. 250 பாடல்கள் எழுதினார். 250 பாடல்களும் முத்துக்கள் என்று சொல்லலாம். அவருடைய ஆரம்ப காலத்திலே இருந்து மனிதநேயம் ததும்பி ததும்பி ஒழுகிற ஒரு அற்புதமான கவிஞர். பொது உடைமை சிந்தனையை தமிழ் சினிமாவிலே கொண்டு வந்து புகுத்திய ஒரு மாபெரும் பாடல் உலக ஆளுமை என்றால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். ஒரு முறை அவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் இயக்க விழாவிலே, ஒரு தொழிலாளர் தின விழாவிலே அவர் போறார். அங்கே நாடகம் ஒன்று நடக்கிறது. அந்த நாடகத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்க வேண்டிய ஒரு ஆள் வரவில்லை. அந்த கதாபாத்திரம் விவசாயிகளை அடித்து துடைக்கிற ஒரு போலீஸ் கதாபாத்திரம். இந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய ஒரு திடீரென்று வரவில்லையே. ஆனால் நாடகத்திலே நடிப்பதிலே தேர்ச்சி பெற்றவராக இருக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. எனவே அவரை கூப்பிட்டு இந்த வேடத்தில் நடிக்க வைக்கலாம் என்று போய் கேட்டப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒன்று சொன்னாராம், நடிப்பிற்காக கூட என் வாழ்க்கையில் தொழிலாளர்களை அடிக்கிற ஒரு வேடத்தில் நடிக்கவே மாட்டேன். வயிறு பசிக்கிறவன் விட மாட்டான், வசதி இருக்கிறவன் தரமாட்டான் என்றும், காடு விளைஞ்ச வச்சான் கையும் காலும் தானே மிச்சம் என்றும் உழைப்பாளர்களின் குரலாக ஓங்கி உதித்த பட்டுக்கோட்டை அவர்களை நினைவு கொண்டு இந்த தொழிலாளர் தின விழாவிற்கு வருகிறத்திருக்கிற அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.